நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பிரிட்டன் தமிழ் பக்தி சேனலின் மற்றும் ஒரு பரிகார கோவில். அன்பு ரசிகர்களே, நம் வாழ்க்கையில் என்னத்தான் இறைவனை தொழுதாலும் நம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்துகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. என்ன நேயர்களே, இன்று நாம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் பெருமைப்படுகிறோம். கோயிலின் பக்தர் ஒருவர் கோயிலின் சிறப்புகளை பற்றியும் கேட்டை நட்சத்திர பரிகாரம் பற்றியும் விளக்குகிறார். கேட்டை நட்சத்திர தினத்தன்று இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலனை பெறலாம். கோவில் பசுபதீஸ்வரர் கோயில் சொல்றாங்க இல்லையா, அம்பாள் பேர் என்ன? அம்பாள் பேர் பால்வளநாயகி. பால்வளநாயகி சமேத பசுபதீஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி கேட்டை நட்சத்திரத்துக்கு பரிகார சொல்றாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு பத்தி நீங்க சொல்லுங்க. அம்பாள் பசுவா பூஜை பண்ண ஸ்தலம் இது. அதனால அம்பாள் பூஜை பண்ணதுனால பசுபதி ஈஸ்வரன், பசுபதி ஈஸ்வரன் பேரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் குடியிருக்கிற இந்த கோயிலே ஊருக்கே பேரா அமைஞ்சிருக்கு, பசுபதி கோவில் அப்படின்னு. சுயம்பு லிங்கம் சில இது சில விருட்சம் வில்வம். இங்கே முக்கியமாக உள்ளது அம்பாள் பூஜை பண்ணது ஒன்று. சப்த கன்னியரில் 7 பேர் கௌமாரி இதில் பூஜை பண்ணியிருக்காங்க. 7 ஊர் சப்தஸ்தானம் இதில் இது ஒரு ஸ்தலம். அங்கே சக்கரமங்கை, அரிமங்கை, சூளமங்கை, பசுமங்கை, நல்லிமங்கை, தாளமங்கை, புள்ளமங்கை, இந்த 7 ஊர் கோயில் இதில் இருக்குது. இதில் முதல் சன்னதி, நீங்கள் சன்னதியோட அமைப்பை மாடக்கோயில் அமைப்பு. மாடக்கோயில் கோச்சங்க சோழன் 2000 வருஷம் முன்னால் கட்டின கோயில் இது. மேலே ஏறு ஸ்தலத்தில் 12 படி அதில் இருக்குது, கருங்கல் படி 12 அடி உயரம் இருக்குது. அதில் ஏறி வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் தரிசனம் பண்ணுறது உச்சிஷ்ட மகா கணபதி. அந்த உச்சிஷ்ட மகா கணபதியில் ஒரு காலத்தில் பத்திரகாளி இருந்ததா செய்யுது. உக்கரம் தாங்கலை, பூஜை இல்லை. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அதில் பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இதெல்லாம் இல்லாதப்ப உக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்து வயலில் கொண்டு வச்சுட்டாங்க. திறந்த வெளியில் அங்கே இருக்குது, கிராமத்தில் வயல்வெளியில் இருக்குது. அது பத்திரகாளி மூடுன்னு பேர், அந்த இடம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெயினாக இதில் பல ராஜாக்களோட மாறி போய் அவங்களுடைய சரித்திரங்கள் இதில் மாஸ்டர் அந்த கல்வெட்டெல்லாம் அழைச்சிருக்காங்க. சோழர்களோட இதுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா சர்வஜி இவங்களோட இருந்திருக்கு. மேலே அந்த ராஜகோபுரம் வேலை பார்க்கும்போது சுதை பார்க்கும்போது அந்த இதில் இருந்தது. அடுத்தது சேஷ்டா தேவி மெயின் இதில் இந்த சன்னதியில் இருக்க அம்பாள் சன்னதி. பால்வளநாயகி அருகில் தனி சன்னதியாக இருக்குது. இதில் 2 அம்பாலும் தனி சன்னதி. திருமண தடைகள் நீக்கக்கூடியது. ஈஸ்வரன் பிறவி பிணியே நீக்கக்கூடியவர். ஆமாம். கைலாயத்துக்கு இணையான, காசிக்கு இணையான பக்தி முக்கிய கொடுக்கக்கூடிய பக்தி ஸ்தலங்கள் இது ஒன்று. இது எந்தெந்த ராசிக்காரர்கள் தான் சிறப்பு அவங்களுக்கு? திருவோண நட்சத்திரத்துக்கு இது பரிகார ஸ்தலம் சொல்லுவாங்க. கேட்ட நட்சத்திரம் பரிகாரம் பண்ணுறதுக்காக பெருமாள் சன்னதிக்கு வருவாங்க. அங்கே பெரிய நம்பியாளர் ஜீவ சமாதி இருக்கு. அவங்க வர்றவங்க இந்த சேஷ்டா பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அவங்களுடைய எண்ணங்கள் அது ஈடேறும். அதுக்கு ஒரு இதை சொல்கிறாங்க. பெரிய நம்பியாளர் அவர் சைவம் வைணவம் இதில் பூஜை சொன்ன குலத்தங்கன் கண்ணை பிடிங்கி அவன் வர வழியில் பக்கத்தில் நெருங்கி வரும்போது அவருக்கு அந்திமகாலம் வந்துடுது. அவருக்கு 108 வயசு. அவரோட மகள் அந்துலாயோட வராங்க. கூடத்தல்வாரும் கூட வராங்க. அவர் இறைவனை வேண்டுறாரு, நான் அந்த மாதிரி ரங்கநாதர் தரிசனிக்கணும், அந்த சன்னதிக்கு வரணும்னு அந்திம காலத்தில் அங்கே ஏதாவது நினச்சி இங்கே முடியலையே அப்படின்னு இவர் கூட இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க. சரி பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் எல்லாரும் அப்புறம் அந்திம காலத்துக்கு இதுக்கு போனோம், ரங்கநாதருக்கு போனாங்க, இருக்கிற இடமே மாச்சா அவர் இது அப்படின்னு சொல்லிட்டு போது அசிரீதியாக அது வாக்கு இங்கே போய் சேஷ்டா சன்னதி போய் தரிசனம் பண்ண சேஷ்டாவுக்கு போகிறீங்க. கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியதுனால அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. நீ பக்கத்துலேயே காந்திய பெரியவராக இருக்க வரலாறு வருமா, நீ உனக்கு அங்கே போனால் உனக்கு என்ன ஈடாகும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரங்கநாதரே மோட்சம் கொடுத்து அங்கே அடக்கம். திருவோண நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம். அந்த ராசியில் கன்னி ராசி, மீனம், மிதுனம், விருச்சிகம் இதுக்கெல்லாம் இங்கே பரிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதில் கல்வெட்டில் இருக்குது. அங்கே ராஜகோபுரத்துலேயே அதை செய்திருக்காங்க. அதே மாதிரி மார்க்கண்டேயரோடதும் அதில் இருக்குது.
யானையை திருவனைக்காவலில் பூஜை பண்ண யானையை சிலந்தி பூஜை பண்ணது காட்டுறாங்க. முதல் முற்காலத்தில் கோச்சங்கன் வந்து சிலந்தியை வந்து யானையோட பூஜை பண்ணி திருவனைக்காவல் பூஜை பண்ணி ரெண்டும் மோட்சம் கிடச்சி மறுஜென்மத்தில் அந்த கோச்சங்கனாக பிறந்து பூர்வ ஜென்ம வாசனை இதில் அவர் யானையால் படியை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே கல்வெட்டில் இருக்கு. ரொம்ப நன்றி. சிறப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பரிகார கோவில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டை நட்சத்திர பரிகார ஸ்தலமான பசுபதி கோவில். அருள்மிகு பசுபதி ஈஸ்வரர் திருக்கோயில் பசுபதி கோயில். இந்த கோயிலின் விசேஷம் இழுப்பண்ணை வாங்கி கொடுத்து மீனராசி கன்னிராசி மிதுனம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் இழுப்பண்ணை வாங்கி கொடுத்து அவர்கள் தேவையானதை வேண்டி வந்தால் 90 நாட்களுக்குள் அவர்கள் நல்லது நடக்கும். அதாவது விருச்சிகத்துக்கு தேல் இருக்கு, யானை பூஜை பண்ணது தேல். இது விருச்சிக ராசிக்கு உண்டானது தேல். இதெல்லாம் அப்பயே இதில் வச்சிருது இல்லையா? யானை, இது மார்க்கண்டேயர் யானை பூஜை பண்ணது. யமதண்டீஸ்வரர் மார்க்கண்டேயர் மாமா யமனை எட்டி வச்சுட்டு ஒரு காப்பர் இல்லை போதும் ஃபுல்லாக கட்டாது. வீடியோ மேலே பிரம்மகத்தி தோஷம் நீக்கிறதா? பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் இடம். ஓகே. பிரம்மகத்தி தோஷம்னா தெரியுமா? உமாமகேஸ்வரர் இந்த உள்ள இந்த சிற்பங்கள்லாம் இதில் இருக்கு. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.